பணித்துளிகள் 14வது மூல உபதேசமான கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை, ஜூன் 24, 2024. அவருடைய ஆவியால் ஒருமைப்படுதல். உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:27-28. மரபணு நகலாக்கத்தால் ஒட்டி உருவான இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை வேறுபடுகிறது. உதாரணமாக, ஒட்டி உருவான இரட்டையர்களில் ஒருவருக்கு முடக்குவாதம் ஏற்பட்டால் அடுத்தவருக்கு அந்த நோய் வருவதற்கு 15% வாய்ப்பே உள்ளது. ஒட்டி உருவான இரட்டையர்களுக்கிடையே ஆயிரக்கணக்கான வித்தியாசங்கள் இருக்கலாம். அவங்க தனித்துவமான ஆளுமைகளையும் மனப்பாங்குகளையும் பெற்றிருப்பாங்க. ஒருவருக்கொருவர் கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்படுவதுண்டு. ஒரே மாதிரியான மரபணுக்களும் சுற்றுச்சூழலும் உள்ள இரட்டையர்களே மோதிக்கொள்ள முடியுமானால் வெவ்வேறு வகை பின்னணிகளை சேர்ந்த வெவ்வேறு நபர்களுள்ள ஒரு திருச்சபை எவ்வாறு ஒற்றுமையை எட்ட முடியும்? தேவனுடைய வல்லமையாலும் அவருடைய அற்புத தலையீட்டாலும் மட்டுமே அது சாத்தியம். சகல விசுவாசிகளுக்காகவும் இயேசு ஜெபித்த போது அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார். யோவான் 17:21 அவருடைய ஜெபத்தை பார்க்கலாம். கிறிஸ்து இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணினால் மட்டுமே ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் வெற்றிகரமான அங்கமாக மாற முடியும். மேலும் இது நடப்பதற்கான ஒரே வழி அவருடைய ஆவியான கிறிஸ்துவின் ஆவி இருதயத்துக்குள் வாசம் பண்ணுவதே ஆகும். ரோமர் 8:9 இந்த ஆவியை நம்ம வாசிக்கலாம். ஆவியானவர் தாம் விசுவாசிகளாகிய நம்மை ஒன்றாக இணைக்கிற இன்றியமையாத பசை. ஆவியானவர் மூலம் நாம் நமது வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவின் நாமத்திற்கு கனம் சேர்ப்பதில் கவனம் செலுத்துவோம். தேவன் மூலமாக மட்டுமே தேவன் பின் நற்கனிகளை கொடுப்பதற்கு நாம் திறன் பெறுகிறோம். இன்றைய செயலில் காட்டுங்கள். இரட்டையர்களுடன் எப்போதாவது பேசி பழகியிருக்கீங்களா? எந்தெந்த விதங்களில் அவங்க ஒற்றுமைப்படுறாங்க, எந்தெந்த வழிகளில் வேறுபடுறாங்க? இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் 16:13, எபேசியர் 4:1-6, பிலிப்பியர் 2:4 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.